சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் பல தவிர்க்க முடியாத பாடல்களை கொடுத்து இன்றும் நிலைத்திருக்கும் இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்த அவரது தம்பி கங்கை அமரன் பல பாடல்களை எழுதியுள்ளார். ஆனால் கங்கை அமரன் இசையமைத்த ஒரு படத்தில் ஒரு பாடல் மட்டும் இளையராஜா இசையில் வெளியாகியுள்ளது. அந்த பாடல் எந்த படம் தெரியுமா? இசையமைப்பாளர் இளையராஜா போல் இசையில் பல வெற்றி படங்களை கொடுத்த கங்கை அமரன் இயக்குனர், பாடல் ஆசிரியர், பாடகர், டப்பிங் கலைஞர் என பன்முக திறமையுடன் வலம் வருகிறார். பாக்யராஜ் இயக்கிய ஆரம்பகட்ட படங்களுக்கு கங்கை அமரன் தான் இசையமைத்திருந்தார். அதேபோல் தனது அண்ணன் இளையராஜா இசையமைத்த படங்கள் பலவற்றிற்கு ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள கங்கை அமரன் தானே பாடல்கள் எழுதி இசையமைத்தும் வெற்றிகளை கொடுத்துள்ளார். அதேபோல் பல இசை நிகழ்ச்சிகளில் நடுவராக பங்கேற்றுள்ள கங்கை அமரன் அவ்வப்போது நேர்காணலிலும் பங்கேற்று வருகிறார். இதில் பெரும்பாலும் பாடகர் எஸ்பிபி, இயக்குனர் பாரதிராஜா உள்ளிட்ட ஜாம்பவான்கள் குறித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து வருகிறார். அந்த வகையில் சமீபத்திய ஒரு பேட்டியில் தான் இசையமைத்த ஒரு படத்தில் ஒரு பாடல் மட்டும் தனது அண்ணன் இளையராஜா இசையமைத்ததாகவும் இந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்பது குறிப்பிட்டு பேசியிருந்தார். இது குறித்து அவர் அளித்த பேட்டி ஒன்றில், மணிவண்ணன் இயக்கிய 15 படங்களுக்கு மேல் இளையராஜா இசையமைத்தார். ஆனால் சின்னத்தம்பி பெரிய தம்பி படத்தில் நான் இசையமைத்தேன். அந்த படத்தில் அண்ணன் இளையராஜா ஒரே ஒரு பாட்டு மட்டும் பண்ணி தந்தார். அந்த படம் அண்ணன் பண்ண வேண்டிய படம். அப்போ அண்ணன் அந்த நிறுவனத்திற்கு கே. பாலு, திருப்பூர் பாலு நிறைய படங்கள் பண்ணி கொடுத்தார். ஒரு காதலின் கதை என் கண்மணியில் உள்ளது. அந்த ஒரு பாட்டுத்தான் பயங்கர பாப்புலராக இருந்தது. என் பாட்டெல்லாம் சாதாரணமாகத்தான் இருந்தது. அந்த பாட்டை கேட்டுவிட்டு இந்த பாட்டு சூப்பர், நான் நல்லா போடுறேனா இல்லையா, அண்ணன் போட்டா அதுக்கு ஈடே இல்லை. அவரும் டேய் அந்த படத்தை நீயே பண்ணிடு, கதைக்கு வேண்டியதை பண்ணிடு, எனக்கு டைம் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதுக்கப்புறம் மற்ற பாடல்கள்தான் நான் பண்ணினேன். பனியின் துளியில் மழை விழுந்தது, மலைகள் விழுந்து வளம் கொடுக்குது, சின்னத்தம்பி பெரிய தம்பி என பாடல்கள் அமைந்தது. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நம்ம சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் தமிழ் சினிமாவில் பல தவிர்க்க முடியாத பாடல்களை கொடுத்து இன்றும் நிலைத்திருக்கும் இசையமைப்பாளர் இளையராஜா அவரை பற்றி, அவர்களின் பாடல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.